இந்திய தொலைக்காட்சியிலே முதன்முறையாக தினம் போடுவாங்க, நம்ம வீடுகளில் பார்க்கலாம். அந்த படத்தில் வசனம் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். ஆச்சரியத்திலே ஆச்சரியம், வசனத்தை உட்கார்ந்து ரசிக்கலாம். கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல, வசனகர்த்தாவும் கூட. அதுக்கு எடுத்துக்காட்டு மதுரை வீரன் ஒரு படம். நாடோடி மன்னன் கண்ணதாசனும் ரவீந்தர் 2 பேரும் வசனம் எழுதியிருப்பாங்க. என்ன வசனங்கள் இருக்கிறீங்க, அது கண்ணதாசனோட வசனம் எல்லாம் யாருமே யோசிக்காத எந்த கவிஞர்கள் இப்போ சிலைகள்லாம் இதை முயற்சியில் இறங்கணும். ஏன்னா நாங்கள் வசனம் எழுதுனா வேற விஷயத்தை யோசிக்க மாட்டோம், நீங்கள் எதுகை மொழியோடு யோசிப்பீங்க. மதுரை வீரனில் ஒரு காட்சியில் வரும், பானுமதியை எம்ஜிஆர் தூக்கிட்டு போயிடுவார், பின்னாடி போவார் யாரு, பாலையா நரசப்பா பின்தொடர்ந்து சென்றீர்களே என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்பார் ராஜா. நாங்கள் பின்தொடர்ந்து சென்றோம் மன்னா, அவன் முன்தொடர்ந்து சென்று விட்டான். முன்தொடர்ந்து சென்றான் தமிழ்ல வார்த்தையே கிடையாதுங்க, பின்தொடர்ந்துதான் இருக்கும். அந்த வார்த்தையை அந்த எதுகு மொழிக்கே அடிச்சிருப்பார். அது மட்டும் இல்ல, தமிழ்ல அண்ணா அவர்களுடைய பேச்சில் ஒரு சிறப்பு என்னன்னா, எழுவாயை பின்னாடி போட்டு பேசுறது ஒரு வழக்கம் உண்டுங்க. சென்றோம் நாங்கள், பார்த்தோம் அவனை, எழுவாய் முன்னாடி போட்டா வழக்கமா நம்ம பேசுறது நான் அவனை பார்த்தேன்ங்கிற மாதிரி. அதை எடுத்தான் இல்லை தொடுத்தான் அம்பை அப்படி இல்லையா. அது மாதிரி மதுரை வீரன்ல அருமையான ஒரு வசனம் அப்படி வரும். பெரும் சுழல், யாரு பாலையார் சொல்வாரு, குதித்தேன் ஆற்றில் தூக்கினேன் பொம்மையை சேர்த்தேன் கரையில், கைதட்டு பின்வாங்கி. இதே தான் நாங்களும் சொல்லுவோம், இப்படி சொல்ல தெரியாது. கவிதை எழுதுற போது, வசனம் எழுதுற போது அந்த ஆற்றல் உண்டுங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 8 வருஷம் தான் சினிமா துறையில். 21வது வயசுல வர்றாரு, 29வது வயசுல மறைஞ்சு போயிடுறாரு. 500 பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், குசா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவருடைய பாட்டுக்கெல்லாம் ஈடு இணையாக சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ஆச்சரியம், மருதகாசி தாங்க. கண்ணதாசன் மாதிரியும் எழுதுவார், பட்டுக்கோட்டை மாதிரியும் எழுதுவார், எல்லாரும் மாதிரியும் எழுதுவார். என்னன்னா அவருக்கு தனி ஐடென்டிட்டியே இல்லாமல் போச்சு. உதாரணமா அலிபாபாவில் 8 பாட்டு இருக்குன்னா 6 பாட்டு மருதகாசியா இருப்பார். வண்ணக்கிளியில் 6 பாட்டு இருக்குன்னா 4 பாட்டு மருதகாசியா இருப்பார். புகழ்பெற்ற பாட்டு பூரா மருதகாசியா இருக்குங்க. ஆனா அவர் தானான்னு தெரியாதுங்க, என்னமோ தெரியல, தன்னை வெளிப்படுத்திக்கிறவே இல்லை அவர். ஆச்சரியமான விஷயங்கள். தமிழ்ல இந்த துறையில் அதிகமா பெண்கள் வர காணோம். ஒரே ஒரு பெண் குடியிருந்த கோயில்ங்கிற ஒரு படத்துக்காக எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க. குங்கும பொட்டில் மங்களம்னு ஒரு பாட்டு வரும். ரோஷ்னாரா பேகம் நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். ஒரு பாட்டோட அப்புறம் அவங்க இந்த திரைத்துறைக்கு வரல, இப்ப போடியில் இருக்காங்க அவங்க. அடுத்து தாமரை தான். தாமரை இன்றைக்கு வரைக்கும் பெண் கவிஞர்கள் எழுதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கவிஞர்கள்லாம் சிலரை வரிசைப்படுத்துறதுனால நேரம் இல்லாமல் சொல்லாமல் இருக்கலாம், வரிசையா சொல்லிக்கிட்டே வந்து இன்றைக்கு நம்முடைய எழுதிட்டு இருக்கக்கூடிய கவிஞர்கள் வாலி 5 தலைமுறை, ஆச்சரியத்திலே ஆச்சரியம். அதே மாதிரி நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், அதே போல இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கவிஞர்கள் இந்த உட்கார்ந்துருக்காரு நம்முடைய ஸ்நேகன் அவர்கள். உண்மையை சந்தோஷம் என்னன்னா, படைப்பாளிக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் படைப்பை பற்றி நாங்கள் பேசுவதும் அவர் இருந்து கேட்பதும் நீங்கள் இருந்து பார்க்கிறதும் தாங்க. இந்த அங்கீகாரம் உண்மையிலேயே எல்லாருக்கும் கிடைச்சான்னா ரொம்ப பேர் கிடைக்கலைங்க. வாழ்கிற காலத்தில் கவனிக்கப்பட வேண்டும். புதுமை பித்தன் சொன்னாருங்க, நான் இருக்கப்ப எனக்கு சோறு போட்டுருங்கப்பா, அப்புறம் என்ன போன பிறகு எனக்கு ஒன்றும் நீங்கள் கவிதை எழுத வேணாம், வானவர்கோன் வந்தான்கான் வந்தது போல் போனான்கான். இன்னொரு கவிஞன் சொன்னான், எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருங்க, ஏன்னா அப்போதான் நான் போன பிறகு எனக்கு அதை நினைவில் ஆக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் 52 வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருந்திருக்கேன், எந்த வீட்டை நினைவில் ஆக்குவீங்க? என்ன ஒரு சட்டையர் பாருங்க. என்னை இருக்கிறப்ப கவனிச்சிருங்கப்பா. கவனிக்க ஆள் வேணுங்க, கவனிக்கப்படணும். இன்றைக்கு இருக்கிற நல்ல கவிஞர்கள், நந்தலாலா உட்கார்ந்துருக்கிறார், ஸ்நேகன் இருக்கிறார், முத்துக்குமார், பா விஜய், இன்னும் இருக்கக்கூடிய கவிஞர்கள் யுகபாரதி கூட தஞ்சாவூர்காரர் தான் நினைக்கிறேன், தஞ்சை பகுதியை சார்ந்தவர். இன்னும் அற்புதமான கபிலன், பெரிய பெரிய கவிஞர்கள் வரிசையா புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அறிவுமதியுடைய கவிதைகள்லாம் அவர் திடீர்னு போயிட்டார், இப்போ வந்துட்டார், இப்போ திரும்ப பாட்டு எழுத வந்துட்டார் நினைக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் இழக்கக்கூடாதுங்க. நம்ம விட்டுட்டோம்னா யார் பார்ப்பா? நம்ம தான் பார்க்கணும். சில நேரங்களில் புகழ் என்ன செய்யும், வள்ளுவன் காலத்தில் வாழ்ந்த பல பேரை காணா போக்கிடும். ஆனால் நின்று போராடணும் களத்தில். இன்னைக்கு வரைக்கும்
புதிய கவிஞர்கள் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கவிதைகள்லாம் தொகுக்கப்படுது ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட நான் நந்தலாலாட்ட சொல்லிட்டு வந்தேன், அந்தந்த காலத்தில் கவிஞர்கள் தயவு செய்து தங்களுடைய பாடல் ஆண்டு சூழல் எல்லாத்தையும் தொகுத்து எழுதி வச்சிருங்க. என்ன காரணம்னு ஒன்று சொல்றேன். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டின்னு ஒரு பாட்டு, மக்களை பெற்ற மகராசி. இதை கண்ணதாசன் தொகுதியில் எடுத்து பாருங்களேன், இருக்கும். பட்டுக்கோட்டை தொகுதியில் எடுத்து பாருங்களேன், இருக்கும். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்குறீங்களா? அந்த 2 பேருமே அந்த பாட்டை எழுதலை, மருதகாசி தான் எழுதினார் அந்த பாட்டை. என்னன்னா இன்னைக்கு வரலாறு நம்ம பாதுகாக்கலைன்னா திருக்குறள் எப்படி 1330 போச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு சந்தேகமா இருக்கு. அட ஒரு 50 இருக்க வேணாமா, 1500 இருக்க வேண்டாம், ரவுண்ட் பண்ணு அப்படிம்போம்ல. பண்ண